ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி ரொம்பவுமே யோசனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிவின் வராங்க. வரும்போதே காவேரியை பார்த்து என்னாச்சு, நேற்று விஜய் பண்ணதில் ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. ஏன்னா காவேரிக்கு தான் அந்த மாதிரி வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய யோசனையோடு இருக்காங்கல்ல, அதனால் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நிவின் வந்து காவேரி கிட்ட நீங்களாம் சேர்ந்து விஜயை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது, இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. புரிஞ்சிக்காத மாதிரி பேசுகிறாங்களா என்ன இதுன்னு எனக்கு சரியாக புரியலன்னு வச்சுங்களேன். இப்போ வெண்ணிலா விஷயத்தில் அவர் சரியான முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், இது சம்மந்தமாக தெளிவாக நான் விஜய்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வேறு என்ன விஜய்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்கள் அம்மாட்ட வேணால் நான் பேசிட்டுமா நிவின் சொல்லும்போது இல்லை வேணாம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ நிவின் வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பழம் இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ யமுனா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ நிவின் வந்ததுக்கப்புறம் காஃபி குடிக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வேணாம் நான் கிளம்பணும் அர்ஜென்ட் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா குமரனோட அம்மா வந்து நல்லா இன்றைக்கி கிண்டல் பேசுகிறாங்க. அவங்க வந்து நீ வந்து என் மௌனுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் உனக்கு யமுனா வந்து கிடச்சிருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் அதான் இவங்களெல்லாம் பேசும்போது நிவினை பேசி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி கலாச்சி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக கலகலன்னு ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா பாட்டியும் அதுக்கப்புறம் வந்து குமரனோட அம்மாவும் உட்காந்து மாத்திரை அதெல்லாம் சாப்பிடுவோம். பால் கொண்டு வந்து கங்கா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்களால் நல்லா பார்த்துங்க அப்படின்னு அவங்களையும் பார்த்தோம்னா கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து தான் கிச்சனில் நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட் வருது. அந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி கிட்ட பால் கங்கா கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு குமட்டல் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நீ வாந்தி எடுப்பேன்னு பார்த்தா இவங்க வாந்தி எடுக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி மறுபடியும் குமரனோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை எல்லாமே குமரனோட அம்மா தான் நல்லா ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து கங்கா வந்த மாதிரி பேசும்போது கங்கா வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ காவேரி வந்து யோசனையோட மறுபடியும் படிக்கட்டிகிட்டு வந்து உட்காடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து குமரனோட அம்மா எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காவேரி வந்து படிக்கட்டில் உட்காந்து யோசிக்கும் போது ஏற்கனவே அவங்க ராணி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, வேலை வாங்கி தரலாம் சொன்னாங்களே, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. இது நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நீயும் விஜய் வந்து சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யோசனையோடு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, நீ வாங்கி டெஸ்ட் பண்ணி பாரு, அந்த ப்ரெக்னன்சி கிட்ஸ் இருக்குல்ல அதை வாங்கி டெஸ்ட் பண்ணி பாரு, அதில் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நடந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி ஒரு மாதிரி அப்படியே சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்து சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை வந்து அடுத்த கட்டமாக எமோஷனலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.